காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி வேஸ்ட்டுங்க. இதை பண்ணால் மட்டும்தான் அடுத்த வர போட்டி கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிக்கும். நீங்கள் ஆஸ்திரேலியா போயிருக்கிறது விளையாடுறதுக்கு ரூம்லேருந்து ரெஸ்ட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா எதிரான செகண்ட் போட்டி டெஸ்ட் போட்டி இந்தியா தோல்விக்கு பிறகு ரொம்பவே ஒரு ஆதங்கமாக பேசியிருக்காரு இந்திய அணியின் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர். அவர் என்ன பேசினார், சில பல அட்வைஸும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக செகண்ட் டெஸ்ட் பற்றி ஒரு படு தோல்வி, கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள்லேயே மேட்ச்சு முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். அது குறித்து சுனில் கவாஸ்கர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி முதல் போட்டி வெற்றி பெற்றதை நான் அதிசயமாக தான் நினச்சேன். ஏன்னா இந்திய அணி ஒரு ஒஸ்டான அணியாக தான் இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு நல்ல பிளேயிங் லெவல் செட் பண்ண முடியல. ரோஹித் சர்மா ஓப்பனிங்காக ஆடலாம், அவர் ஏன் போகிறாருன்னு தெரியல. அவருக்கு என்ன வருதோ அது மட்டும் பண்ணால் மட்டும் போதும். ஒரு போட்டி ஆடினது வச்சுலாம் யாரும் ஓப்பனிங் பேரை மாற்றக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய வீரர்கள் பந்து வீச்சாளர்கள் உண்மையாக நல்லா போட்டாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பட் இந்தியா ஒரு பக்கம் தோக்கிறது நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணியில் மீண்டும் ரோஹித் சர்மா ஓப்பனிங் போகணும். அப்போ தான் டீம் கரெக்டாக செட் ஆகும். கேஎல் ராகுல் எதில் விட்டாலும் ஆடுவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்காதீங்க. 3வது டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சி தொடங்க, அந்த கண்டிஷன் அடாப்ட் ஆகி நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். அதனால் ஆஸ்திரேலியா வந்திருக்குது வெற்றி பெறத்துக்கு தான், அது மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஒரு ஆவேசமான ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் சுனில் கவாஸ்கர். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அவங்களோட ஆதங்கம் தாங்க இந்திய அணி ஜெயிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 6 வருஷமாக ஆஸ்திரேலியா எதிர சூப்பரான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்க இந்திய அணி இந்த மாதிரி ஒரு செகண்ட் டெஸ்ட் போட்டியில் தோல்வி அடைஞ்சது கண்டிப்பாக ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க், இந்த டிராவிஸ் ஹெட் இந்தியாவை கேட்டாவே நல்லா ஆடுவாங்க. அதுவும் இந்த டிராவிஸ் ஹெட் நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எதிரியே வராருங்க. எல்லா போட்டியும் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக சூப்பராக விளையாடுறாரு அந்த டிராவிஸ் ஹெட். அவருக்கான ஒரு ஸ்கெட்ச் நம்மளால் போட முடியல. பார்க்கலாம் அடுத்த போட்டியில் இந்திய அணி எதனா பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. அதே போல் தான் நிறைய பேர் இந்திய அணிக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஷாவா கொடுத்துருக்காரு, ஹர்பஜன் சிங் கொடுத்துருக்காரு, ஜாகிர் கான் கொடுத்துருக்காரு. இந்திய அணிக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த போட்டி இங்கே எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு. அதனால் ரோஹித் சர்மா மீண்டும் ஓப்பனிங் போவாரான்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கேள்வி எழும்பி இருக்குங்க. ஏன்னா அவர் ஓப்பனராக ஆடுறவர் தான், என்னத்துக்கு டவுன் தி ஆர்டர் போனாருன்னு தெரியல. பட் பார்க்கலாம் அடுத்த போட்டியில் ஏன்னா சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு. மேபி அடுத்த போட்டியில் முகமது ஷமி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அதுவும் கூடுதல் பாலங்க இந்திய அணிக்கு. ஏன்னா இப்போ டொமஸ்டிக் லீக்கில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. T20 மேட்ச்சில் முகமது ஷமி பேட்டிங்லேயும் ஒரு 32 அடிச்சிருக்குதா தகவல் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக முகமது ஷமி டெஸ்ட் போட்டியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் வந்தார்னா இந்திய அணிக்கு கூடுதல் பலங்க போலிங்கில். பார்க்கலாம், மேபி இன்னும் 2 நாள் அதோட அப்டேட் தெரிஞ்சிடும் கன்ஃபார்மாக வராரா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போனால் ஜெயிக்கும்? அதேமாதிரி சுனில் கவாஸ்கர் சொன்னது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.